ஹாய் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு இம்பார்ட்டன்ட் ஆளோட பர்த்டே விலாக் தான் பார்க்க போகிறோம். ஆமாம், என்னோடய பர்த்டே தாங்க. ஆகஸ்ட் 1 என்னோடய பர்த்டே. எப்படி போச்சுன்னு பார்க்கலாம். ஒரு சின்ன விலாக் தான். எனக்கு ஆல்ரெடி உடம்பு முடியல, ஸோ ரொம்ப டல்லாக தான் போச்சு. இது நான் வீட்லேயே செஞ்ச ஹோம்மேட் ப்ரௌனி. என் ஹஸ்பண்ட் இதை கரெக்டாக 12 o'clock என்றைக்கே வந்து கேக்காக கட் பண்ணிட்டாரு. பாப்பாங்க 2 பேரும் தூங்கிட்டு இருந்தாங்க, எழுஞ்சிக்கல, ஸோ நாங்களே கட் பண்ணி சாப்பிட்டுட்டோம். மார்னிங் ஹஸ்பண்ட் இந்த கிட்கேட் சாக்லேட் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு கொடுத்தாரு. இது டாடி வாங்கி கொடுத்தாங்க. அப்புறம் நாங்கள் எங்கேயுமே போகல. ஹஸ்பண்டுக்கு வந்து ஆஃபீஸ், ஸோ அவர் வந்து நைட்டு டின்னருக்கு மட்டும் வெளியே கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லியிருந்தார். ஸோ அவர் வந்த உடனே நாங்கள் வந்து நைட் அவுட் மாதிரி டின்னர் மட்டும் போயிருந்தோம் பாப்பாங்களை கூட்டிகிட்டு. ஸோ கொஞ்சம் திங்ஸ்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். ஆனால் பாப்பாங்களை கூட்டிகிட்டு வெளியே போயிட்டு சாப்பிட்டு வர்றது ரொம்ப பெரிய கஷ்டங்க. அதுவும் இந்த மாதிரி ட்வின்ஸ் பாப்பாங்களை வச்சுட்டு சமாளிக்கிறது அதை விட பெரிய கஷ்டம். பட் ஒரு வழியாக மேனேஜ் பண்ணி நல்லா சாப்பிட்டுட்டு பாப்பாங்களும் வந்து ஐஸ்கிரீம், ஜூஸு எல்லாமே குடிச்சிட்டு எல்லாமே சாப்பிட்டு இன்றைக்கி ஒரு நாள் ஓகே அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்து சாப்பிட்டானுங்க. குட்டீஸும் நல்லா என்ஜாய் பண்ணோம், ஜாலியாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா 2 பேருமே வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு நாங்களும் வந்து கிளம்பிட்டோம். வந்து குட்டீஸ் 2 பேரும் நாங்கள் தான் ஸ்கூட்டியில் ஃப்ரண்ட்டில் உட்காருவோம் அப்படி சண்டை போட்டுருந்தாங்க. ஒரு வழியாக வீட்டுக்கு வந்தோடனே வீட்லேயும் வந்து அண்ணாலாம் வந்து கேக்கு வாங்கி வச்சுருந்தாங்க. ஸோ சர்ப்ரைஸாக போய் கேக் கட் பண்ணி முடிச்சிட்டோம். குட்டீஸை வச்சுட்டு கேக் கட் பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க. நம்ம கட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் நாங்கள் தான் கட் பண்ணுவோம் அப்படின்னு அவனுங்களே ஒரு தனி செலிப்ரேஷன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியாக முடிஞ்சிச்சு. டாடியும் மம்மியும் என்னை பார்க்க வந்தப்போ அவங்களும் வந்து ஒரு கேக் வாங்கிட்டு இருந்தாங்க. ஸோ 2யும் கட் பண்ணி மூஞ்செல்லாம் குட்டீஸ்க்கு பூசி விட்டுட்டாங்க. அவனுங்களும் நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க அல்லாமல். அவ்வளோதாங்க, இப்படி தான் போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க.